அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூச தினத்தன்று பிப்ரவரி 11/2/2025 தை மாதம் 29ஆம் தேதி வழிபட வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு நட்சத்திரம். எல்லோருமே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஒரு நட்சத்திரக்காரங்க இந்த நாளன்று வழிபாடு செய்வது உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தைப்பூச நாளே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கின்றது. இந்த தைப்பூசத்தன்று தான் பார்த்தீங்கன்னா வேல் வாங்கிய நாள். அவர்களுடைய அன்னையிடமிருந்து வேல் வாங்கிய நாள். இந்த நாளை மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் எப்போதும் வரும் அப்படின்னா பூச நட்சத்திரம் ப்ளஸ் பௌர்ணமி கூட சேர்ந்து நமக்கு இந்த தைப்பூசத்தை கொண்டாடுவாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய நட்சத்திரம் முருகனுக்கு உகந்தது இருக்குது. அதாவது விசாக நட்சத்திரம் கொண்டாடலாம். கார்த்திகை நட்சத்திரம் இருப்பவர்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்குரிய நட்சத்திரமானது நம்ம வழிபாடு செய்யலாம். ஸோ நம்ம முருகனை வழிபாடு செய்வதற்கு நிறைய நட்சத்திரங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த ஒரு நட்சத்திரம் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அது எந்த நட்சத்திரம் அப்படின்னா பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பொதுவாகவே சனி பகவானுடைய நட்சத்திரம் சொல்லுவாங்க. குரு பகவானுடைய நட்சத்திரம் சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இயற்கை குணம் மிகவும் அன்பானவர்களாக இருப்பாங்க. அதேபோல் நிறைய கவலைப்படும் குணம் கொண்டவர்களும் அதிகமாக இருப்பாங்க. நிறைய துயரப்படுபவர்கள், நிறைய பாவத்தை அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் தான். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அதிகமான பிரச்சனைகள் இவர்களை சுற்றி நடக்கும். நிறைய பண இழப்புகள் இருக்கும். சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாத்தையுமே இவங்க வெறுக்கிற காலம் ஒன்று வரும். நிறைய கவலைகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிரி தொல்லைகள் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். பூச நட்சத்திரம் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னா யாராவது ஒருத்தராவது அந்த வீட்டில் முருகனுடைய வழிபாடு கட்டாயமாக தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பாங்க. முருகனுடைய தீவிர பக்தர்கள் அந்த வீட்டில் இருந்து கொண்டு தான் இருப்பாங்க. ஏன்னா பூச நட்சத்திரத்துக்கும் முருகனுக்கும் ஒரு சம்பந்தம் அதிகமாகவே இருக்கின்றது. அந்த தைப்பூசம் இந்த பூச நட்சத்திரத்தன்று இவருக்கு வேல் கிடைத்ததுனால இவருக்கு இந்த நாளன்று சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா வினைகள் தீரும், பாவம் குறையும், கர்மா கட்டாயமாக குறையும். நம்ம ஏதோ ஒரு முன் ஜென்மத்தில் செய்திருக்கிற பாவம் கூட இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த கர்மாலாம் குறையும், தோஷங்கள் குறையும். ஆனால் பூச நட்சத்திரக்காரங்க கட்டாயமாக வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஒரு நட்சத்திரக்காரங்க வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு போதும். உங்கள் குடும்பத்துக்கே பல நன்மைகள் கொடுக்கும். இப்போ உங்கள் வீட்டில் யாராவது பூச நட்சத்திரக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா தைப்பூச தினத்தன்று கட்டாயமாக நீங்கள் வழிபாடு செய்யணும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருகனுடைய படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. செவ்வரளி மலர்கள் அல்லது மல்லிகை, தாமரை எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரு 6 அகல் விளக்கு மட்டும் ஏற்றிக்கோங்க. அந்த 6 அகல் விளக்குலையும் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் பாலோ தேனோ ஏதாவது உங்களால் என்ன நைவேத்தியம் முடியுதோ அந்த நைவேத்தியம் வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு, அதாவது நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு இருக்குது அப்படின்னா பால் 1 லிட்டர் பால் அல்லது 1/2 லிட்டர் பாலாவது நீங்கள் வாங்கி கொடுக்கணும். ரொம்ப நல்லது. உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். தெரிந்தும் தெரியாமல் நீங்கள் ஏதாவது பாவம் செஞ்சுருக்கிறீங்க, இல்லை முன் ஜென்ம பாவத்தால் இப்போயே நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன், கவலைப்படுறேன், எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு பூச நட்சத்திரக்காரங்க கவலைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் முருகனுக்கு கட்டாயமாக ஒரு பால் அபிஷேகத்துக்கு மட்டும் பொருள் வாங்கி கொடுங்க. எல்லா பிரச்சனையும் தீரும். இந்த தைப்பூச திருநாள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக உரிய நாள் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகன் வழிபாடு செய்து பாருங்கள். முருகனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைத்து உங்களுக்கு பல துன்பங்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அதில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு, அதே போல் எதிரி பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிறவங்களே யாராவது உங்களுக்கு சதி செய்கிறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாகும். முருகனுடைய அருள் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே சரியாகும். முருகனுடைய அருள் நம்ம பெற வேண்டும். அந்த முயற்சியில் நீங்கள் இருங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா முருகன் உங்களுக்கு எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பார். தைப்பூச தினத்தன்று கட்டாயமாக பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையில் உயரத்தையும் செல்வத்தையும் நீங்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோட முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிந்த அளவு மந்திரங்களோ அல்லது கந்த சஷ்டி கவசமோ, வேல்மாறலோ அல்லது கந்தர் அனுபூதியோ அல்லது குரு கவசமோ உங்களால் என்ன முடியுதோ அதை பாராயணம் பண்ணுங்க. ரொம்ப நல்லது. கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது ரொம்ப முக்கியமானது. பூச நட்சத்திரத்தன்று நீங்கள் நிச்சயமாக அந்த நாள் பூச நட்சத்திரமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு விசேஷமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.